என் தங்கப்பிள்ளையே, சிவராத்திரியினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தை, நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியோடு உன் தாயானவள் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இன்று என்னை மதித்து என் பிள்ளை இந்த வாக்கினை கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ உணர்ந்திடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே அம்மா, நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியை தான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அதில் ஆரம்பம் வேண்டுமானால் உனக்கு சறுக்கலாக இருக்கலாம், ஆனால் முடிவு நிச்சயமாக உனக்கு நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கொடுத்துவிடும். என் பிள்ளையே, பல காலமாக தெய்வமே கதியென்று இருப்பவர்களுக்கு சில காலமாகத்தான் நல்லது நடக்கிறது என்றார். அதற்கு என்ன அர்த்தம்? இத்தனை காலமும் அவர்களுக்கு இது கிடைக்க வேண்டிய நேரம் வாய்த்திருக்கவில்லை, இப்பொழுதுதான் அதற்கான நேரம் வாய்த்திருக்கிறது என்ற அர்த்தம். அது எவ்வளவு காலம் தாமதமானாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு உரியதாகவும் அவர்களுக்கு உரிமையானதாகவும் அவர்களுக்கே உறுதியானதாகவும் அது மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக சில காலம், ஏன் பல காலம் தாமதத்திற்கு பிறகுதான் அது அவர்களுக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுபோன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுதிலெல்லாம் இதற்காக நீ மனமுடைந்து விடாமல், இதற்காக மனம் வேதனைப்பட்டு நிற்காமல், என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும். இங்கு எல்லோருமே பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம்? நாம் பெரிதாக ஆசைப்பட்ட என்ன நடக்கவா போகிறது என்பது போன்ற ஒரு எண்ணம் தானே. நாம் எவ்வளவோ ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை அடைய முயற்சி செய்து நமக்கான உண்மைகளை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கடைசியில் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டும் பொழுது இது உனக்கானதல்ல என்று சொல்லும் பொழுது அந்த நொடி மனது எத்தனை வேதனைப்படும். அதனால்தான் எது வந்தாலும், எதற்காக நீ முயற்சி செய்தாலும் அது உறுதியானதாகவும் உன் வாழ்க்கையின் இறுதி வரையிலும் உன்னோடும் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் தாமதமாக கிடைத்தாலும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை முதலில் நீ முழுமையாக நம்பு. உன்னை சுற்றிலும் இந்த வராகி முழுமையாக உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி தரும் என்பதனை நீ நம்பு. யார் வேண்டுமானாலும் நம்மை எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் அழைத்துச் செல்லலாம். ஆனால் நீ நினைத்தால் மட்டும்தான் அந்த நிலை உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும். நீ நினைத்தால் மட்டும்தான் அந்த நிலை உனக்கு உறுதியானதாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் எதை வேண்டி நீ நிற்கிறாயோ அது எப்பொழுதும் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, தெய்வத்தினுடைய அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு கஷ்டங்கள் வருவது எல்லாம் சகஜம்தான். இதையெல்லாம் எதிர்கொள்கின்ற உன்னுடைய மனவலிமைதான் என்னை எப்பொழுதும் உன் அருகில் நிற்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, கஷ்டம் வேண்டாமா, தெய்வம் வேண்டாமா என்ற முடிவு உன் கைகளில் தான் இருக்கின்றது. கஷ்டம் வேண்டும் என்றால் தெய்வம் உன் அருகில் நிற்கும். எதனால் அம்மா இது போன்ற விஷயத்தை சொல்கிறாள்? வாழ்க்கை எல்லோருக்கும் இதை கொடுக்கும், அது விதிவிலக்கு யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடலாகுமா? அதை வேண்டாம் என்று நீ முடிவெடுப்பது சரியாகுமா? என் குழந்தையே, அனுபவம் எங்கிருந்து பிறக்கின்றது? அனுபவமானது இது போன்ற சூழ்நிலையில் இருந்துதான் உனக்கு பிறக்கின்றது. இது போன்ற விஷயங்களில் இருந்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கின்றது. இந்த அனுபவம் கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற நீ நிச்சயமாக இன்று இந்த சிவராத்திரியினுடைய புதன்கிழமையில் உனக்கான முயற்சிகளை நீ செய்ய தொடங்கு.
சிவராத்திரி நாளில் சிவபெருமானினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அந்த பார்வதி தாயானவள் நிச்சயமாக உனக்கான பேரதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அம்மாவின் விருப்பமே. என் குழந்தையே, என்ன நடந்தது என்று நீ நினைத்து முடிக்கும் முன்னமே பல விஷயங்கள் உன் கண் முன்னால் நடந்து முடிந்து விடுகின்றது. அதுபோல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்ய தயாராக இருந்துவிடு. உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் மனம் விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் நீ நினைத்தால் இங்கு எதையும் மாற்ற முடியும். நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் முழுமையான உண்மைகளை நிச்சயமாக உன்னால் காண முடியும். ஆனால் இங்கு எதையும் பெரிதாக நினைப்பதில்லை. எந்த விஷயங்களையும் பெரிதாக என்னவென்று கண்டுகொள்வதில்லை. இனி என்னவானாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, மனத்தெளிவோடு நீ எதையும் செய்ய நினைக்கும் பொழுது அது உன்னை மேலும் மேலும் மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சந்தர்ப்பத்தையும் உனக்கான சூழ்நிலையையும் நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாய் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய மிக பெரிய செய்தியாக இருக்கும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்க்க கூடாதல்லவா? என் குழந்தையே, யாரோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ அவர்களாலேயே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பேரானந்தப்பட காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒரு சிலர் செய்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று நினைத்து கலங்காதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சட்டென்று இந்த வாழ்க்கையில் வருகின்ற அற்புதங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீயாக இருப்பதைக் கண்டு நான் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவினுடைய அன்பு உன்னை எந்த வழியிலும் வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புத மாற்றங்கள் நிச்சயமாக உன்னையும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை என்னால் நிறைவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு. உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான சந்தர்ப்பங்களை கொண்டு நீ எப்பொழுதும் மிகுந்த நன்மைகளோடு இரு. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னுடைய அவசரத்திற்கு சரியான பலனை கொடுக்கும். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதே. நிதானமாக சற்று யோசித்து நீ அதற்கு பிறகு உறுதியான ஒரு முடிவோடு ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கு. ஆத்திரத்தில் எதை செய்தாலும் அது உனக்கு எதிரான பலனை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை என்பது உனக்காக என்றும் என்றென்றும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் உறுதியாக கொடுப்பது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி வாழ்க்கையில் எதையுமே நீ நினைத்து சரியான பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் இது. எந்த இடத்திலும் நாம் தவற விட்டு விடாமல், எந்த இடத்திலும் நம் வாழ்க்கையை நாம் இன்னொருவரிடம் விட்டு கொடுத்து விடாமல், நமக்கான வாழ்க்கை ஒரு முறை கிடைத்திருக்கின்ற அன்பான வாழ்க்கை என்பதனை புரிந்து அதனை சரியாக நீ எதிர்கொள்ள தொடங்கு. எப்பொழுதும் போல இந்த வராகி உன்னை வழிநடத்த தயாராக இருக்கின்றேன். எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உன்னை பேரானந்தப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்ட என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான பேரதிசயத்தை நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நடத்தி கொடுத்திட வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும்.
வராகியின் அன்பினால் நீ இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் பெற்றதையெல்லாம் ஒரு நொடி சிந்தித்து பார். அம்மாவினுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த தாயின் அன்பு உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அதிசயங்களை எல்லாம் நடத்துகிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். எந்நாளும் உன்னை தொடர்கின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான பேரதிசயத்தை அது நடத்திவிட்டால் அது போதும். இனி எங்கும் எதிலும் என் பிள்ளை நீ சோர்ந்து விட வேண்டாம். இன்று மாத சிவராத்திரியினுடைய புதன்கிழமை நாள் அல்லவா? இந்த நாளில் சிவபெருமானினுடைய அருள் மட்டும் ஒருவருக்கு நிறைவாக கிடைத்து விட்டது என்றால் வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில்? வேறு எதை தேடிவிடப் போகிறோம் இந்த வாழ்க்கையில்? நம்மை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெறும் பொழுது நமக்கு என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எந்நாளும் நீ எதையுமே கண்டு கலங்காதே. எந்த நொடியிலும் எதையும் பற்றி யோசித்து நீ மனம் வருந்தாதே. உன்னை தேடிலும் நான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரானந்தத்தை நீ பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று அம்மா அடித்துச் சொல்கின்றேன். என் குழந்தையை, உன்னுடைய வெற்றியை கண்டு பொறாமைப்படுகின்ற பல மனிதர்கள் எப்பொழுதும் நீ வெற்றிக்கு அருகாமையில் நிற்கும் பொழுது உன்னுடைய மனதை கலைத்து இத்தனை நாளும் அந்த வெற்றியை உனக்கு பெறவிடாமல் செய்தார்கள். இனியாவது இதையெல்லாம் விட்டுவிட்டு இனியாவது இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் கட்டுப்பட்டு நீ எப்பொழுதும் சரியாக இருந்தாலே போதும். உனக்கு எதையும் கொடுக்க மறுக்க யாராலும் முடியாது. ஏன் தெய்வமே உன் அருகில் நின்று உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. நீ எதை கேட்டாலும் அதை சரியென்று தெய்வம் ஒத்துக்கொள்ளும். இந்த பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் நம்மிடம் கேட்காது என்று தெய்வம் புரிந்து கொள்ளும். அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட்டால் போதும். உன்னோடு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் பயணிப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நினைத்து விட்டால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் என்னை தாண்டிய ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது. நான் இருக்கும் வரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து ஒருபோதும் எந்த ஒரு மாற்றமும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற மகிழ்ச்சிக்கும் எல்லையற்ற சந்தோஷத்திற்கும் உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்திக்கொள். எல்லையற்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைந்திருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். எது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை மாற்றட்டும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தட்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரானந்தத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. தெய்வம் ஒன்றே கதியென்று இருப்பவர்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே வாழ்க்கையில் இடம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்தி செல்ல உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் துவண்டு விடாமல், எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் என் கைப்பிடித்து நடந்து வந்து கொண்டே இரு. நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை நீ முழுமையாக பெறக்கூடிய தருணம் வந்து விட்டது. யாரும் இதை உன்னிடத்திலிருந்து கேட்கவோ
அல்லது உன் மனதை காயப்படுத்தி உன்னிடத்திலிருந்து பறிக்கவோ முடியாது. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னுடைய கோபத்தை தூண்டும் பொழுது இதற்குத்தானே இத்தனை பாடுபடுத்துகிறீர்கள், இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீ எளிதாக எரிந்து விடுவாய். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், இது போன்ற சோதனைகள் வந்த பொழுதும் கூட நீ உன் வாழ்க்கையை யாருக்காகவும் தொலைத்து விடாதே. யாருக்கும் விட்டு கொடுத்து இங்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.